ஹாய் ஹலானியா கிட்டன்ஸ், இட்ஸ் மீ பன்னி. எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஹாப் யூ ஆல் ஆர் ஃபைன். ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம தேங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் த டைட்டில் இஸ் ஹே சண்டைக்காரி. ஸோ ஆக்சுவலி இந்த ஒன் ஷாட் வந்து லைக் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லவ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியோட ஹீரோ நம்ம தேயாங். அண்ட் தேயாங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேயாங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கா. அண்ட் ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் ஸ்டோரியோட ஹீரோயின். ஒய் அண்ட் யோர் நேம். ஸோ நீங்கள் அதே காலேஜில் செகண்ட் இயர் 4th செம் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ இந்த இன்ட்ரோவே போதும். தென் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக. தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வாங்க இப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோனாலே உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் கிளாஸில் ஏஞ்சி நின்றுட்டுருக்கீங்க. உங்களை ஸ்டாஃப் உங்களை நல்லா கத்திகிட்ருக்கான். என் வாழ்க்கையிலே சரி வாயன், ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? என்ன பிஹேவியர் இதெல்லாம்? ஒருத்தர் மெனக்கேட்டு கிளாஸ் நடத்திட்டுருக்கேன்னா கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இல்லைல்ல உனக்கு? அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஸ்டாஃபு மேல் ஸ்டாஃப் உங்களை நின்று பார்த்து கத்திகிட்ருக்காங்களா? ஸோ தட்டி நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை திட்டாத மாதிரியே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தட் டைம் உங்களோட கிளாஸ் ஸ்டாஃப் ஃபுல்லாக வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ட்ரி விஷ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அவங்க திட்டுச்சு இந்த ஸ்டாஃப் வந்து, வாங்க வாங்க தேங்க் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். எஸ், அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து தேயாங் தான். அப்போ தேயாங் வந்து அந்த சாரை பார்த்து, என்னாச்சு சார், எனிதிங் ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? என்ன ஸ்டூடெண்ட் இவ? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நல்லா வளர்த்து வச்சுக்கிங்க அவங்க பிள்ளைங்கள. நீங்கள் என்ன ஆச்சு சார்? என்ன ஆச்சா? நான் கிட்டத்தட்ட இவ்வளோ சர்வீஸில் நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் போத், 2 பேருமே இருக்கட்டும். பசங்க பொண்ணுங்க என்னை மதித்து they just respect me. அப்படி இல்லைனாலுமே நான் பேசுகிற பேச்சுக்கு கொஞ்சம் அடங்கி போவாங்க. ஆனால் என்னோடய வாழ்க்கையிலே இதோ நிற்கிறாளே இந்த வாயன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என்னோடய வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. தென் என்னோட சர்வீஸ்லேயே பார்த்தது கிடையாது. ஒன் ஆஃப் த worst ஸ்டூடெண்ட் ஐ எவர் சீன். யூ நோ வாட்? என்ன மென்ஷன் தெரியுமா அவத்தையா உங்களை பார்த்து, என்ன வாங்கினதுலாம்? நான் ஒன்றும் பண்ணலை சார் அப்படிங்கிறீங்க. அந்த ஸ்டாஃப், ஒயன் உண்மையே பேச பழகு, எதுவுமே பண்ணலன்னு சொல்லாத, புரியுதா? நீங்கள் பாருங்கள் தேயாங் சார், அங்கே அந்த உங்கள் கிளாஸ் பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? இங்கே ஒருத்தன் மெனக்கெட்டு நின்று எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் இங்கே லெக்சர் எடுத்துகிட்ருக்கேன், கொஞ்சம் கூட கேர் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக உட்காந்து ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அது ஏன் கிளாஸில். யூ நோ வாட்? அந்த பக்கத்தில் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறான். பார்த்துட்டு அந்த பொண்ணு லியா வந்து இந்த பொண்ணு ஒயன்ட்டு சொல்கிறா இத்தனைக்கும் அவள் வராரடி அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஷி டசன்ட் ரெஸ்பெக்ட் மீ. இதில் என்னது இது? நிஜமாக சொல்ல தேயாங்க சார், இதெல்லாம் தேராத கேஸ் தெரியுமா? இதெல்லாம் தேராத கேஸ். இது கிளாஸில் வச்சுக்கிட்டு நடத்திட்டு எனக்கு தொண்டை தண்ணி தான் வத்துது. டெய்லிக்கும் வந்து இவள்கிட்ட ஒரு ரோதனையாக இருக்குது, கத்த வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலையில் கழிச்சுன்னு சார் நின்றுட்டுருக்காரா. இந்த பக்கம் தேயாங், வாட் இஸ் திஸ் பிஹேவியர் வயன்? என்ன இஸ்கின் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்க நீ? அது நடத்திட்டு தானே இருக்காரு. அப்போ வயன், நீ பாருங்கள் சார், தேவையில்லாமல் என்ன நடத்துன்னு இது பண்ணாமல் கட்டாதீங்க. அவர் நடத்துறது எனக்கு புரியல, அதனால தான் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சார், வாட்? நடத்துறது புரியலையா? இங்கே உட்காந்துருக்கிற 57 பேருக்கும் அந்த எசன்ஸ் சாப்டர்ஸ் புரியுது, உனக்கு மட்டும் புரியாதா? சொல்லு அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே பேசல அப்படின்னு நினச்சிருக்கீங்க. வாயன், உனதான் சொல்லிட்டுருக்கேன், உனக்கு மட்டும் புரியலையா? அப்போ நீங்கள் புரியாத நல்லா சார் நான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறீங்க. அந்த சாருக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ், கெட் அவுட் இடியட். இனிமே நான் என் கிளாஸ்க்குள்ளே பார்த்தேன், கெட் அவுட் அப்படிங்கிறான். சரிங்களா, மயிரா போச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளாஸை விட்டு போய் வெளில போய் நின்றுட்டுருக்கீங்க.
ஸோ அந்த தேயாங் தான் வந்து சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தேயாங் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த சார்கிட்ட. அந்த சாரும் வந்து எதுவுமே பேசாமல் தென் அகெயின் ஹி ஸ்டார்டட் டு கண்டினியூஸ் ஹிஸ் லெக்சர். சார் பட்டுக்கு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே தேயாங் வெளில வந்துட்டு, என்ன மீன் இதெல்லாம், நீங்கள் சும்மா சும்மா என்ன கண்டிச்சுக்காதீங்க தேயாங் சார். அப்போ எதுவுமே சொல்ல தேயாங், நீ ஸ்டாஃப் ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு முன்னாடி நடக்கிறான். ஸோ நீங்களும் தலையெழுத்தே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயாங்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ போயிட்டு பார்த்தா ஆக்சுவலி தேயாங்க்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் தானே. ஸோ தேயாங்க்கு தனியாக ஒரு ரூமு, ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே ஒவ்வொரு ரூம் அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லைக் சின்ன ஸ்பேஸ் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் தேயாங் ரூமில் போயிட்டு தேயாங் வந்து டோர் லாக் பண்ண போனால், ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நீங்களுமே அப்படியே சும்மா பட்டுன்னு கதவு சாத்திட்டு ஸோ தேயாங்க்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறீங்க. ஸோ தேயாங் போயிட்டு அவன் சேரில் உட்காந்துட்டு, என்னடி பண்ணிகிட்ருக்க நீ, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன், மறுபடியும் என்ன பண்ண நீ பண்ண தப்பை கரெக்டாக பார்க்காத, நீ பண்ணது தப்பு தாண்டி. கிளாஸ் ஆன்சர் எத்தனை டைம் ஃபோன் யூஸ் பண்ண கதை நான் சொல்லியிருக்கேன். என் பேச்சு எங்கள் மரியாதைங்கிறது கிடையாதாடி. இங்கே பாரு தேயாங், தேவையில்லாமல் நீ என்கிட்ட கத்திட்டு இருக்காத. நான் வேணுக்கு தான் பண்ணிகிட்ருக்கா, அவன் நடத்துறது எனக்கு புரியல, அதனால தான் ஃபோன் யூஸ் பண்ணேன். நான் அவன் முன்னாடியே நான் சொல்கிறேன், ஏய் அது ஒரு ஸ்டாஃப், அவங்க அதை பின் என்ன அந்த சட்டத்தில் என்ன சொல்லி கூப்பிட சொல்ல, என்னைய நல்லா வச்சுருக்கா வழுக்க மண்டா. அப்படியே கிளாஸில் அடிக்கிற லைட்டில் வந்து அப்படியே வெளிச்சமாக இருக்குது அந்த வழுக்கையில் விழுந்து. என்ன பண்ண சொல்கிற நீ? நான் போய் சொல்லுவேன் எனக்கு இது புரியல அப்படின்பேன். அவன் நின்றுட்டு சொன்னான் பார்த்தியா, நீ கேட்டல 57 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுது, உனக்கு புரியல, இதே திட்டு அங்கேயும் வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரி திட்டம் வாங்கிட்டு போயிடுவேனே. நீயே சொல்லு, புரியலன்னு ஒரு பிள்ளை சொல்லுது அப்படின்னா ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இல்லையா அப்புறம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லணும். அதுக்காடி அது வந்து நின்றுவான். எல்லாருக்குமே புரியுது, உனக்கு புரியலையா வயன் அப்படின்பான். ஏதோ இப்போ தான் இங்கிலீஷ் ஸ்லாங்கில் இங்கிலீஷ் பிரிட்டிஷ்ட பாடம் அந்த மாதிரி இங்கிலீஷ் ஆக்சென்ட்டில் பேசுவான் அவன். இடியட். ஏய் இப்போ நீ பண்ண தப்பை ஒழுங்காக்கிட்டு இருக்கியாடி? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா தேவையா? என்னடி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன், நான் இருக்கிறது தானே பேசிட்டு இருக்கேன். அவன் ஏன் முன்னாலும் நான் அவளை அசிங்கமாக கேட்குறான். எனக்கு வந்து உன்னை சப்போர்ட் பண்ண முடியுதா? அந்த அளவுக்கு ஆச்சு பண்ணிருக்கியா நீ இப்போ வரைக்கும்? எல்லாத்தையும் போயிட்டு கேள்வி வாங்க வேண்டியதாடி இருக்குடி உனக்காக போயிட்டு நின்றுட்டு. அதாவது சொட்டலை எனக்கு அவன் சுத்தமாகவே ஆகாது. அவன்கிட்ட போய் நான் கேள்வி வாங்க வச்சுட்டு இருக்கல்ல, சொல்லு. நீ எதுவுமே பேசல அப்படின்னு நினச்சிருக்கீங்க. நிஜமா சொல்கிறேன் வயன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன உனக்கு டென்ஷன் ஆகுது? இல்லை என்ன டென்ஷன் ஆகுதுங்கிறேன். இங்கே பாரு, நீ பேசாதடி. பண்ணது தப்பு, அதில் இதில் வந்து நீ வந்து ஒழுங்கு வேற சொல்லி காட்டிட்டு இருக்கியா, நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுடி. இடியட். உனக்காக நான் இது வரைக்கும் என்னடி பண்ணல, என்ன பண்ணலை ஞாபகம் இருக்கா? கடந்த 3 செம்மா அவனுக்காக போயிட்டு இன்டர்னலாக பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா நான் எல்லா இடத்துலையும். நீ பண்ணுற வேலை அப்படி. ஃபஸ்ட் இயராவது வந்தமே, ஃபஸ்ட் செம்மில் அமைதியாருந்தே இல்லை, அப்போயும் ஆண்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் வந்து கூப்பிட்டுருக்காங்க, என்ன அட்மிஷன் போட்டிருக்கீங்கன்னு. நான் கேள்வி வாங்க வேண்டியதாக இருக்கு எல்லாட்டையும். அப்போ நீ தானே அட்மிஷன் போட்ட, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சிந்தியா. ஏய் என்ன, ஏய் நீ தானே கூப்பிட்ட, நீ தானே போடுறேன்னு சொன்ன, பார்த்துக்கிறேன்னு சொன்னல, அப்போ என்ன பார்த்துட்டு தான் ஆகணும். எப்படி நீ 4 பேர்கிட்ட போவ, அசிங்கமாக திட்டு வாங்குவ, அவன்கிட்ட போய் நானும் அசிங்கமாக திட்டு வாங்கணுமா உனக்காக? சொல்லு, நான் திட்டு வாங்கணுமா? ஏண்டி இதுல நீ என்ன லவ் பண்ற? ஏண்டி உன் மாமன் அசிங்கப்படுறான் 4 பேர்கிட்ட போயிட்டு, அதை நீ பார்த்துட்டு இருக்க இல்லை? இதான் நீ லவ் பண்ண லட்சணம் ஆனைய. பாரு, தேவையில்லாமல் இழுத்துட்டு இருக்காத. நான் உனக்கு தேவையில்ல தான் இழுக்கிறேன். நீ தானே இது பண்ணிகிட்ருக்க. இங்கே பார்த்தேன், நீ தான் அட்மிஷன் போட்டு கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க. நான் என்னால் ஒன்றும் பண்ணிகிட்ருக்க முடியாது. இங்கே பாருடி, நான் எதுவுமே சொல்லலை. கிளாஸஸில் ஏன் ஃபோன் நோண்டுறேன், என்னை ஏன் மற்ற 4 பேர் திட்டு வாங்க வைக்கிறேன்? என் அசிங்கப்பற்றி பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாடி. இதுலேயே லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை நம்புற மாதிரியா இருக்கு? ப்ரோ என் லவ் சந்தேகப்படுறியா ப்ரோ நீ? இப்போ என்ன பண்ண சொல்கிற? நான் அதை போய்ட்டு அசிங்கப்படுறத நீ பார்த்துட்ருக்க, இதான் ஒரு லவ்வா? நான் என்ன ஒன்ன மாதிரியா போயிட்டு எல்லாருமே வளைஞ்சிட்டு நிற்கிறதுக்கு? நீ தான் நல்லா அந்த ஆஷிக்கடை வளைஞ்சு நின்றுட்டுருக்கியே. அவளுக்கு தானே எல்லாத்தையும் நீ பண்ணுற.
இங்கே பாரு, ஆஸ் எ ஸ்டாஃபாக நான் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் நான் பண்ணுறேன். உனக்கும் அதான் பண்ணுறேன். ஓ அப்போ நானும் அவள் ஒன்றுங்கிறியா நீ? வெயிட், அவளை விட தாண்டியே நான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நீ சொல்லுண்ணா யாரு? ஏன்னா நீ என் முறை பொண்ணு, அந்த ஒரு இதுக்காக மட்டும்தான். முறை பொண்ணு தேயாங் கட்டுப்பாடும் தேயாங்கண்ணா. அப்புறம் நல்லா யோசிச்சுப்பார். நான் அவளுக்கு ஒன்ஸ் டைம் தான் நான் ஹெல்ப் பண்ணனே, அதுவும் அவள் ஹால் டிக்கெட் மறந்துட்டா வச்சுட்டு வந்துட்டா. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தவிர வேறு எதுக்காக நான் உள்ளே போனது கிடையாது. புரியுதா? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, ஐ மீன் ஆஸ் அவளோட ஸ்டூடெண்டோட ஸ்டாஃபாக நான் என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல நான் அதான் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆனால் அவள் அப்படி பண்ணவே இல்லையே. உன்ட்டு அப்படியே வந்து வழியிறாளே. ஏதோ இந்த உலகத்தில் அவளுக்கு மட்டும் தான் டவுட் இருக்கிற மாதிரியும் அவள் தான் டாப்பர் மாதிரியும் உன்ட்டு அப்படியே வழியிறா. நீ அப்படியே நின்றுட்டு அப்படியே வந்து சொல்லி கொடுத்துட்டு உட்காந்து அப்படியே வலிஞ்சு நீ அதுக்கு ஃப்ளட் பண்ணி வச்சுருக்க. ஏன் நம்பணுமா நானே? இந்த செஞ்சு கத்தாதடி, எனக்கு கத்தாது. எனக்கு ஒரு டென்ஷன் தலைக்கிறது. ஆமாண்டா, நான் பேசாமல் டென்ஷன் தான் தலைக்கி ஏறும். அதானே? நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க தானே தேங்க. உன்னால் வந்து என்னோட அருமையை வந்து உனக்கு இப்போ தெரியாதுடா. நிஜமாக இப்போ தெரியாது. உன் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கேன், நேரம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் நீ இப்படி இருக்க. நான் போகிறேன். இனிமே தேயாங், I am not belongs to you. இந்த YN not belongs to தேயாங். நீ போ, அந்த ஆஷ்கா நாய் பின்னாடியே போ, அவ கூட போ, இந்த வராத. நான் எப்படி உன் பின்னாடி வந்திருக்கேன் அப்படிங்கிற தேயாங். உங்களுக்கு சரி ட்ரிகர் ஆகிடுது. போடா நான் போகிறேன். இனிமே இந்த YN உன் பின்னாடி வரமாட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒய்யனுக்கு ஆளு நினச்சிட்ருக்கியா? நீ எனக்கு ஆளு நினச்சிட்ருக்கியா? என்ன அப்படி சடக்கு போட்டுனா பின்னாடி வந்து பசங்க விழுவாங்க, தெரியும்ல? போடு, ஆள் வேணாண்டா. ஓ அப்போ என்ன விட உனக்கு அந்த அஷ்கா முக்கியமாக போயிட்டா இல்லை? இருக்கட்டும், அவ கூட போ. தேங்க அப்படியே டென்ஷன் ஆகிட்டு அவனுமே வந்து ஓகே போகிறேன் அப்படின்றான். ஃபைன், நீ அவ கூட இரு, என்கிட்ட வராத. ஐ ஹேட் யூ தேயாங் அப்படின்ட்டு போகிறீங்களா? அப்போ தேயாங் நெல்லு, என்னை விட்டு நீ இப்போ அப்படி அவன்கிட்ட போவ நீ? எனக்கு என்ன, நீ மட்டும் இந்த காலேஜில் ஹேண்ட்ஸமாக இருக்க நினச்சிட்ருக்கியா? என் ஹாபிஸ் அது இல்லை, சங்குக்ஸ் அது இல்லை. நான் ஹாபிஸாட்டே போகிறேன். எனக்கு வந்து சப்போஸ் நீ வந்து இல்லைன்னு வையேன், நான் ஹாபிஸாக தான் ஹாபிஸை பின்னாடி தான் அலைஞ்சிருப்பேன். நான் அவள் தான் கரெக்டுமே பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். எனக்கு ஒன்றும் இப்போ பிரச்சனை கிடையாது. நான் ஹாபிஸாட்டே போகிறேன். போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் அப்படியே ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாஃப் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்களா? ஸோ பார்த்தாங்க ஆஷிகா நின்றுட்டுருக்கா. ஸோ ஆஷிகா வேறு யாருமே கிடையாது, உங்களோட கிளாஸ் மேட், கிளாஸ் டாப்பர் ஆல்சோ. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே லுக் போட்டுறீங்க. பட் ஆஷிகா பொண்ணு, தேங்க் சார் உள்ளே இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. ஏன் டவுட் கேட்கணும், கொஞ்சம் மூவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே போயிட்டு டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு யோசிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே வந்து சொல்கிறீங்க, வயன் உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, சூடு சொன்ன இருக்குது, போகாத அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி அந்த மகன் சீனை கட் பண்ணிட்டு நம்ம தேங்க பார்க்குறோம். ஸோ தேங்க பார்த்தா தேங்க உட்காந்துருப்பான் தலையில் கை வச்சுட்டு. இந்த பக்கம் ஆஷிகா உள்ள வந்துட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படியே தேங்க பார்க்குறான். சொல்ல ஆஷிகா, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், இந்த டாபிக் எனக்கு ஆக்சுவலி டஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நடத்தின டாபிக் தான். ஸோ எனக்கு புரியவே இல்லை. நான் கிளாஸஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஜஸ்ட் நான் வீட்டுக்கு போய் பார்த்ததில் எனக்கு புரியல. ஸோ கேன் எக்ஸ்பிளைன் மீ சார் அப்படிங்கிறீங்க. அப்படி தேங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு சீனை கட் பண்ணிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் இன்னும் போகல, கதவுல ஒட்டி நின்றுட்டு இந்த சிரிக்கும் அவளுக்கு மட்டும் எங்கள்கிட்ட வந்து டாப்பிக்கு டவுட் உடனே தெரியாது. இது தேங்கோட அவரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்துட்டா நல்லா உரசிட்டு. அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படனா மட்டும் எல்லாரும் வரிங்கடி நல்லா வரிஞ்சு கட்டிட்டு சீ அப்படி மாதிரி சொல்லிட்டு ஸோ நீங்கள் அடுத்தடுத்து அப்படியே போகிறீங்க. ஸோ போயிட்டு பார்த்தா அப்படியே பெல் அடிச்சிருது. ஸோ இது பிரேக் டைம் தானே. அது வந்து கிளாஸில் வெளியே லியா நின்றுட்டுருக்கா. அப்படியே போயிடுங்க. அப்போ லியா
வாடி என்ன என்ன சரி தோசை தேங்க்ஸ் சார்ட்டு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே லியாட்ட வந்து சொல்கிறீங்க. அப்போ லியா நீ என்ன தைரியத்தில் தேங்க்ஸ் பின்னாடி போமான்னு சொல்லிட்டு வந்திருக்க? பின்ன நான் என்ன பண்ணுறது? அதனால இஷ்டத்துக்கு பேசுவான், சும்மா இருக்க சொல்கிறியா? இதோட சரி கடுப்படிச்சியா அங்கே ஆஷிகா ஆகியன்னு வந்தோடனே மூஞ்சை பார்த்தாலே பிடிக்கலடி, இதோட வெறியா அவளுக்கு. ஏன் வச்சான் அப்படி இருக்க நீ? பின்ன என்ன எப்படி இருக்க சொல்கிற நீ? அப்போ லியா சரி எங்கள் தேங்க வேணான்ட்டு வந்துட்டு வத்தானே, அப்போ என்ன மயிறுக்கடே அவங்க ஆஷிகாவும் தேங்க சார் பேசுகிற காமிஷனை ஒட்டி கெட்டு வந்திருக்க? வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட? காத்தும் இல்லைன்னு வைக்கும். என்னதான் இருந்தாலும் என்னோட எக்ஸ் காதலன்ல. ஓ எக்ஸு, இப்போ எக்ஸ் வந்துட்டாங்க தேங்க சார்? ஆமாண்டி. இப்போ அடுத்து அது எப்படி தேங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் ஹோபி சார் எப்படி மச்சான்? வெக்கமா இல்லையா மச்சான்? அவனை கொஞ்சம் கூட சுடு சொன்னேன்ல. நான் என்ன பண்ணுறது? ஒருத்த பின்னாடி நாய் மாதிரி அலைவா, அவளை வந்து கண்டுக்காமல் இருப்பாரு. நான் இல்லைனா தாண்டி அந்த மனுஷனுக்கு யாருமே தெரியும். அலையட்டும். அப்பலையா அலையட்டும் நீ சொல்கிற. ஆனால் இந்த கேப்பில் ஆஷிகா அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டானே நான் கொலிச்சிட்டு உட்காந்துருப்பியா மச்சான்? அதெல்லாம் பண்ண மாட்டாடி, தேங்க பற்றி தெரியும். இப்போ தேங்க சப்போர்ட் வாங்குறியா நீ? ப்ரோ நீ ஹோபிக் ஆமாம் நான் ஹோபிக் சொந்தமானவ அப்படிங்கிறீங்க. அப்போ லியா அப்படியே கேவலமாக ஒரு லுக் விட்றா அவங்கள. என்னடி? இல்லை பார்க்குறேன் இவ்வளோ வெக்கமாக இல்லாமல் நீ இப்படி இருக்கே, வெக்கமே இல்லாமல் அப்படின்ட்டு. நானாவது பரவாயில்ல, பிடிச்சவங்களா பார்த்துட்டு போய் டேரக்டாக அப்ரோச் பண்ணுறேன். நீ அது கூட லைக் கிடையாது இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோ. நானும் பார்க்குறேன்டி, 1.5 வருஷமாக ஜாங்குக் சாரை பார்க்க மட்டும் தான் செய்கிறேன். சரி போயிட்டு ஏதாவது கான்ஷன் பில் பண்ண அப்படின்னா மட்டும் அவர் இப்படி வந்தாரே ஒரு ரெடி எடுத்து வச்சா நீ 14 தாண்டி தான் நீ ஓடி போகிற. அதுக்கு நான் எவ்வளோ பெட்டர் நீ அப்படிங்கிறீங்க. அப்போ இல்லையா நான் அவளை கேட்கவே இல்லை மச்சான். இல்லை மச்சான் என்ன பண்ணுறது, அந்த மனுஷன் வேற அழகா இருக்காடா, பார்த்த உடனே அப்படியே ஹார்ட்டு பட்டுன்னு ஸ்டாப் ஆகிடுது, ப்ராசஸ் ஆக மாட்டுதுடி எனக்கு. என்னமோ பண்ணுறாருடி அவரு, என்ன மச்சான் பண்ணுறாரு அப்படிங்கிறீங்க. அதுக்கு அப்படியே எனக்கு மாற்றி அடிச்சு வச்சுக்கிட்டு ஸோ தென் நீங்கள் அதை அப்படியே கேன்டீன் தம்பி வந்து போயிட்டுருங்க. ஸோ இப்படியே அன்றைக்கான டே வந்து அப்படியே வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே லியாவுக்கு பாய் சொல்லிவிட்டு ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த காலேஜ் ஸ்ட்ரீட் கார்னர் வந்ததுக்கப்புறம் ஸோ காரில் ஒரு பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே ஏறி போயிட்டு ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து தேங்க பார்க்குறான். நீ இவ்வளோ நேரமாக வரத்துக்கு பொறுமையாக தான் நடந்து வர முடியும், வருஷத்துக்குலாம் ஓடிலாம் வர முடியாது என்னால், போகலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ தேங்கவே உங்களை பிக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகலாம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே குடுத்துன்னு அப்படியே வேகமாக நடந்து ரூம்க்கு ஹால்குள்ளே வந்துட்டு உங்கள் பேக் அப்படியே தூக்கி போட்டுட்டு, அம்மா இங்கே பாருமா அவன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காம்மா என்னைய, என்னால் முடியுதாம்மா, நான் காலேஜ் போகலாமா, என்னை காலேஜில் இருந்து நிப்பாட்டிரு தாயே அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் அம்மா என்ன அளவு இப்போ எதுக்கு உப்பாளிச்சிட்டு வந்துட்டுருக்க? ஏமாடி இப்போ படிச்சுட்ருக்க, நீ தானே காலேஜுக்கு போகிற, எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், எங்கள் மாமா அங்கே தான் ஒர்க் பண்ணுறான், நான் அங்கே தான் நொட்டுவேன் அப்படின்றத இப்போ என்னடி இருக்கும் உனக்கு? அம்மா அவன்தாம்மா எனக்கு ஆப்பா கொண்டு வந்து வைக்கிறான், அம்மா நான் போகலம்மா, நான் கரசுலேயே படிச்சுக்கிறேன், இது செருப்பால கரசாம்ல கரசு தேவை விஷயத்த பண்ணிட்டு இருக்காது எனக்கு கடுப்பாயிடுவேன். அப்புறம் அம்மா நான் ஒன்று ஒப்பாரி வைக்காத முதல்ல அப்படியே உங்கள் அம்மா பேசிட்டு இருக்கும் போது ஏன் உள்ளே வந்துட்டான் சொல்ல வந்துட்டா. உங்கள் அம்மா என்னப்பா என்ன பண்ணிட்டுருக்கா இவ, ஏன் அழுதுட்டுருக்கா? நான் ஒன்றுமே பண்ணலை அத்தை, அவள்கிட்ட கேளுங்க என்ன பண்ணா அப்படின்ட்டு, நான் அதை சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏங்க அப்படி மேலே போயிட்டான். அப்போ உங்கள் அம்மா அப்போ நீ தான் எதை கிறுக்கு வேலை பார்த்துருக்க புரியுதா? அத்தையாங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அம்மா அவளை நம்புற பெத்த பிள்ளை, நான் அவளை தாண்டி நம்புவேன், அவனை நம்ப மாட்டேன்டி, ஏன்னா எனக்கு தெரியும் கிறுக்கு வேலை பண்ணுவேன், அதனால தேங்க கத்துவான் அப்படின்னு சொல்ல என்ன பண்ண நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிச்சா வந்து நம்ம சொன்னோன்னா வந்து நமக்கு தான் ஆப்புன்னு தெரியும், அதனால ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நீங்களுமே உங்கள் பேக் எடுத்து சேர்த்து உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது.
ஸோ வந்து தேயாங்கோட ரூமில் ஸோ நீங்கள் அப்படியே புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. தேயாங்க உங்களை பார்த்துட்டு இருக்கான். படி அப்படிங்கிறான். எதுவுமே சொல்லாமல் என்ன படிக்கிறது நானே. ஸோ தேயாங்க ஒரு டாபிக் எடுத்து ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து குறித்து கொடுத்துட்டு படி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. அப்போ தட் டைம் உங்கள் அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. ஸோ பார்த்தா தேயாங்க அவங்க உட்காந்து அவனுமே வந்து சம்திங் ஏதோ டாபிக் ப்ரிப்பேர்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா? அப்போது உங்கள் அம்மா தேயாங்க சொல்லுங்க அத்தை. சரி வாப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டு சொல்லிக்கூட அவளுக்கு. ஸோ உங்களோட அப்பாவுமே வந்து டைனிங்கில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா தேயாங்க பார்த்து தேயாங்க சொல்லுங்க மாமா என்னாச்சு? ஏன் வாயினை வந்து அழுதுகிட்டே வந்தாலாம்? அம்மா சொன்னா என்னாச்சு? ஓ அதுவா மாமா அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு தேங்க நடந்து அப்படியே சொல்லுறதுக்கா வாய் திறக்கிறானா? சரி நீங்கள் அப்படியே வாயை மூடிட்டு தேங்க வாயை அப்படியே ஏஞ்சி போயிட்டு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை மாமா வந்து கொஞ்சம் நிறைய ஹோம்ஒர்க் அதெல்லாம் கொடுக்குறாரா ஸோ அதான் நான் அம்மாட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை மாமா அது வந்து பல்ல கடிச்சிட்டு சிரிக்கிறீங்க. ஏன்க்கா இங்கே சிரிப்பு தான் வருது அவனுக்கு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்துட்டு ஸோ தேங்க வந்து அவங்க கையை தள்ளி விட்டுட்டு அதான் மாமா அழுதுட்டுருக்கா வேற ஒன்றும் இல்லை. உங்கள் அப்பா இதில் என்ன இருக்குது? அவன் கொடுக்குற என் மருமகன் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நீ பண்ணணும். அதில் என்ன இருக்குது? படிக்கிற பொண்ணு தானே, அவன் கொடுக்கறத ஒழுங்காக பண்ண பாரு சரியா? ஸோ நீங்களும் அப்படியே ஃபோர்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா அப்படிங்கிறீங்க. அப்படி பார்த்தியா அங்கே ஒரு முறைச்சி அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி சாப்பிட்டுமே முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸோ உட்காந்து படிச்சுட்ருக்கீங்களா? அப்போ தட் டைம் வந்து தேயாங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வருது. ஸோ ரெஸ்ட் ரூம் போய் சொல்லி தேங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா? ஸோ அப்போ வந்து தேயாங் ஃபோன் வருது. ஸோ எடுத்து பார்த்தா ஸ்டூடெண்ட் ஆஷிகான்னு தேங்க சேவ் பண்ணியிருக்கான். அப்படி நீங்கள் பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் சிரிக்கி மோனுக்கு வேறு வேலையே கிடையாது. மணி என்ன ஆகுது? மணி 10. இந்நேரத்துக்கு ஒரு ஆம்பளை பையன் ஃபோன் பண்ணி நொட்டிகிட்ருக்கா இது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டுருக்கீங்க நீங்கள் மனசுக்குள்ளேயே. ஸோ அப்படியே அந்த கால் வந்து கட் ஆகிடுது. ஸோ தட் டைம் தேங்கமே வந்துடுறான். ஸோ வந்துட்டு அவன் உட்காந்து டாபிக் படிச்சுட்டு இருக்கும்போது அகெயின் ஃபோன் வருது. ஸோ எடுத்து பார்க்குறேன் பார்த்து உங்களை ஒரு லுக்கை விட்றான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க தேயாங்க அப்படியே அட்டன் பண்ணுறானா? அட்டன் பண்ணிகிட்ருக்கான். அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து ஸ்பீக்கர் போடு அப்படிங்கிறீங்க. ஸோ தேயாங்கமே கார்லேயே எடுத்து ஸ்பீக்கர் போட்டுட்டு சொல்லு ஆஷிகா என்னாச்சு? ஏன் இன்னத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க? சாரி சார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லைம்மா. ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை சார் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் பார்த்தேன். பட் வந்து அவுட்புட் தப்பாக இருக்குது. ஸோ அதாவது கேட்கறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ பற்றி அங்கே என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு 2.22 வருது சார். ஸோ ஆக்சுவலி புக்கில் வந்து 2.23 இருக்குது. அதான் ஸோ பற்றி அங்கே வந்து ப்ளஸ் 1 பாயிண்ட் தானே, இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஓகேவா? சம்டைம்ஸ் அது அப்படி தான் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கிட்டவா ஃபோன் பண்ணேன்? ஆமாம் சார். ஸோ இங்கே லாஸ்ட் டைம் வந்து நான் இதே மாதிரி ப்ரோக்ராம் கப்பா போச்சுக்குமா நீங்கள் வந்து ஒரு மாதிரி கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஸோ தட்ஸ் வை ஐ கேன் ஆஸ்க் சார். இட்ஸ் ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி தேங்க்ஸ் சைலண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால இந்த ஆஷிகா டிட் யூ ஏட் யுவர் டின்னர் சார்? யா ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட். நல்லா சாப்பிட்டீங்களா சார்? அப்படியே உங்கள் மைண்ட் வாய்ஸ் சாப்பிட்டா நான் வந்து ஊட்டி விட போய் அடி மயிறு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ தேங்க நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேன் சார். அது மாதிரி சொல்லிட்டு நைஷா பிள்ளை ஆஷிகா பிள்ளை வந்து ஓகே சார் தேங்க்யூ அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபோன் காலை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஆஷிகா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் சார். ஸோ நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதே தென் வந்து காலை கட் பண்ணிடுறா ஆஷிகா. தேங்க முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஆம்பளை பையன் இந்நேரத்துக்கு 10 மணிக்கு மேலே பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உனக்கு? சார் உனக்கு என்ன பேச்சு? எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் டென்ஷன் ஆக தான் செய்வேன். என்ன பிள்ளையை வளர்த்து வச்சுருக்காங்க அவங்க, அது 10 மணிக்கு மேலே ஒரு ஆம்பளை பையன் ஃபோன் வச்சு என்ன பழக்க வழக்கம் இது? சி அப்படிங்கிறீங்க. பற்றி ஏன்டி இப்போ டென்ஷன் ஆகுற நீ? அப்படி தான் ஆவேன். காலையில் என்னமோ சொல்லிட்டு போனியே, என்ன கதை இதெல்லாம்? ஏதாங்க என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டில் குத்தம்லாம் நெஞ்சு லைட்டாக ஃபீல் ஆகதான் செய்யும். ஓ
எக்ஸ் எஸ் எக்ஸ் ரொம்ப தாண்டி பேசுகிற. அப்படி தாண்டா பேசுவேன். ஐயனே அப்படின்னாச்சும் பண்ணிடுவேன். என்ன 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 மறக்கிறீ அப்படின்னு தான் பண்ணுவேன் சொல்லு அப்படிங்கிறீங்க. அப்போதான் அவங்க சடனாக அப்படியே அவன் சேர்லேருந்து ஏஞ்சி அவங்க கிட்டக்க வரான். நீங்கள் அப்படியே என்ன இது எது கிட்டக்க வரேன், நான் கத்தி அம்மாவை கூப்பிட்ருவோம். அதுக்கு கூப்பிடு. ஏன்னா என்ன வர வர என் அத்தை பண்ண ரொம்ப ஜலஸ் ஆகுறாளோ. ஜலஸுங்கால ஒரு மண்ணும் கிடையாது, சும்மா எக்ஸ் இல்லாதான் சும்மா சும்மா எக்ஸுங்க அதுடி அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக லீன் ஆகுறான் அவங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் அப்படியே புக்கை அப்படியே வச்சு உங்கள் லிப்ஸை மறைச்சிக்கிறீங்க. சத்தியாக சிரிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு எனக்கு படிச்சது போதும் கிளம்பு அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. சுத்தையாக கிளம்புன்றோடனே அப்படி அப்படியே பேக் பண்ணிவிட்டு அப்படி குட் கூட உங்கள் ரூமுக்கு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ஹார்ட் பீட்டில் கை வச்சு பார்க்குறீங்க. ஹார்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இவன் விளாட்றான் போல என்கிட்ட அப்படின்ட்டு அப்படியே வந்து நீங்கள் தென் அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறீங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டைம் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் நீங்கள் காலேஜ்க்கு கிளம்பிட்டு ஸோ போயிட்டு தேங்கோட கார் பேக் சீட்டில் உட்காடுறீங்க. தேங்க அப்படியே லுக் கூடுறான். லுக் கூட்டுட்டு நீங்கள் அப்படியே தேங்க பார்த்து என்ன பார்க்குற அப்படிங்கிறீங்க. அப்போ தேங்க வந்து நான் உனக்கு டிரைவரா பின்சீட்டில் போய் உட்காந்துருக்க. அப்போ நீங்கள் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா போய் ஃப்ரெண்டில் உட்காரேன். நான் முடிஞ்சால் கூப்பிட்டு போ, நான் அப்படி இறக்கி நடந்து போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ தேங்க் எதுவும் சொல்லலை. சரி நான் தேங்கமே பிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களை ஒரு தெருக்கு முன்னாடி தான் எப்போவுமே தேங்க வந்து இறக்கி விட்டுருவா. நீங்கள் நடந்து வருவீங்க. ஸோ காலேஜில் யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் தேங்க வந்து ரிலேஷன் அப்படின்னு. ஸோ லைக் லியாவுக்கு மட்டும் தெரியும். ஸோ லியாவுக்கு ஜங்குக்கு தெரியும். ஸோ அதனால் ஸோ ஓகே அப்படிங்க சொல்லி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்களா. ஸோ தேங்க வந்து லைக் உங்களுக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்கா. நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஸோ தட் டைம் வந்து பார்த்தா ஹோபி ஆக்சுவலாக ஹோபியுமே வந்து உங்களோட ஒரு ஸ்டாஃப் தான். ஸோ ஹோபியுமே வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்களுமே ஹோபி மேலே ஒரு சின்ன க்ரஷில் இருக்கீங்க. அந்த டைம் ஹோபி பைக்கில் வரானா. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு ஹோபி வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹே வாயன் எங்கேயும் நடந்து போயிட்டுருக்க நீ அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் வந்து இல்லை சார் கொஞ்சம் ஜெராக்ஸ் போட வேண்டிய வேலை இருந்துச்சா, ஸோ தான் ஜெராக்ஸ் போட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். ஓகே ஓகே சரி வா வண்டியில் நான் போய் வந்து விட்டுறேன் காலேஜில். இல்லை சார் பரவாயில்ல இன்னும் 10 ஸ்டெப்ஸில் வந்துடும். அதான் 10 ஸ்டெப்ஸில் வந்துடும். பரவாயில்ல வா நான் கொண்டு போகிறேன். பட் சார் காலேஜில் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் கம் வித் மீ அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு தான் ஹோபியை பிடிக்கும்ல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஸோ நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்து போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கடுப்பாயிடுது. ஸோ வந்து அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ பார்க்குறான். ஸோ நீங்களும் ஹோபியும் பேசிக்கே நடந்து போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஜங்குக்கு வந்துட்டு என்னடா வச்சான் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான். ஸோ அப்படியே வந்து தெரியாங்க அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கானா. ஸோ இங்கே ஜங்குக்கு வந்தது கூட அவனுக்கு தெரியல. டேய் தேங்கு. ஸோ தேங்க வந்து பேக் டு ஃபார்ம் வந்து என்னடா விரிக்கி அந்த பிள்ளையை பார்த்துட்ருக்க. இல்லைடா மச்சான் நானும் அவ்வளோ டைம் கூப்பிட்ருக்கேன்டா வாடி நானே கேம்பஸ்குள்ளே விட்டுடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இல்லை வேணாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இப்போ ஹோபி கூட மட்டும் போகிறாடா அப்படின்ட்டு நேற்று நடந்த சண்டைகள் ஸோ எல்லாத்தையும் வந்து சங்குக்கிட்ட சொல்கிறான். ஸோ இப்போ எப்படி வாயனுக்கு லியாவும் அந்த சங்குக்கு அதாவது அந்த மாதிரி தேங்குக்கு வந்து சங்குக்கு ஸோ போய் சங்குக்கு சிரிச்சிட்டு அந்த பிள்ளை வரும்போதே நீ அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படியே வந்த அவஸ்தை காட்டிடு. இப்போ அந்த பிள்ளை போனதுக்கப்புறம் போச்சேன்னு ஃபீல் பண்ண என்னடா நியாயம் இது சொல்லு. அந்த பிள்ளை பண்ண கரெக்டு தான். இருக்கும்போது உனக்கு தெரில, அந்த பிள்ளை போனதுக்கப்புறம் வலிக்குதாக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறான். இந்த தேங்க அப்படியே நீ மூடுறா, நீ அப்படியே உத்தம மாதிரி பேசாத, நீ எப்போ அந்த பிள்ளையை போய் லவ் பண்ணுற நீ சொல்ல போகிற அப்படிங்கிறான். ஸோ அவங்க வந்து நான் என்ன பண்ணுறது, நான் வந்தாலேயா எகிரி போ.
ஸோ இப்படியே எனக்கு டேவுமே வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மற்ற டேஸ் மாதிரி பண்ணாமல் ஸோ உட்காந்து கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறீங்க, முடிஞ்சால் கவனிக்கிறீங்க, இல்லையா அப்படியே குப்பை கிடச்சி படுத்துடுறது. ஸோ தென் வந்து அதே மாதிரி தியாங்கோட அவருமே வரும். ஸோ தியாங் அவரில் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, சொல்லியா நோட்ஸை பிடுங்கி வாங்கி நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே தியாங் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ வந்து உங்களுக்கு லாஸ்ட் அவர் தான் ஹோபியோட அவர். ஸோ ஓகேவா. ஸோ ஹோபி அவரில் மட்டும் உட்காந்து நல்லா ஹோபி சைட் அடிச்சுக்கிட்டே ஸோ நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து காலேஜுமே வந்து முடிஞ்சிருந்தா. ஸோ ஹோபி போக போகிறானா. ஸோ எங்கள் ஹோபி கிட்டக்க வந்து போகிறீங்க. அப்போ சார் வந்து அவங்க ஹோபி வந்து நடந்து போயிட்டுருக்கானா. அப்போ நீங்கள் சார் அப்படிங்கிறீங்க. ஸோ ஹோபி திரும்பி பார்த்துட்டு சொல்லுவாயன். சரி எங்கள் ஹோபிகிட்ட ஓடி போயிட்டு சார் இந்த டாப்பிக்கில் டவுட் இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ ஹோபி உங்களை பார்த்துட்டு டைம் வாட்சியும் பார்க்குறான். டைம் ஆகிடுச்சு வாயன். ஸோ நம்ம வேணால் நீ ஈவினிங் வந்து ஃபோன் பண்ணு. ஸோ உனக்கு டவுட்டு தானே. ஸோ இட்ஸ் நாட் அ வெரி பிக் டீல் டு மீ. ஸோ நீ ஃபோன் பண்ண நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஆர் யூ ஷோர் சார். சரி ஐம் ஷோர் அப்படிங்கிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களுமே வந்து பாய் சொல்லிட்டு சரி நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தா அதே சேம் கார்னரில் தியாங் வந்து காலேஜ் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ போயிட்டு அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி. ஸோ தியாங்க எதுவுமே பேசலை. தென் அவனுமே வந்து வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுறான். சரி நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ உட்காந்து தியாங் வந்து உங்களுக்கு டியூட்டர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. அப்போ தட் டைம் வந்து கீழேருந்து உங்கள் அம்மா கத்துறாங்க, தயாங்கு தயாங் அப்படின்னு. ஸோ தியாங் வந்து படிச்சுட்டு கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்துடுறான். ஸோ நீங்கள் ஆக்சுவலி படிச்சுட்ருக்காது ஹாபியோட சப்ஜெக்ட் தான். ஸோ உங்கள்கிட்ட ஹாபி சொல்லியிருப்பாருல கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ யூ ஜஸ்ட் கால் ஹிம். அது பக்கம் ஹாபி வந்து கால் அட்டெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாயன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார். நானும் என்னாச்சு. நான் சொன்னேன்ல சார் டாபிக் டவுட் யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஒரு 5 மினிட்ஸாக ஓவியுமே வந்து அந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தென் அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு ஸோ கேட்டுட்ருக்கீங்களா. ஸோ தட் டைம் வந்து தேங்காய் வந்து பால் எடுத்து கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வரானா. ஸோ நீங்கள் ஏன் ஹோபி பேசுகிற விஷயம் ஜஸ்ட் ஒட்டி கேட்டு நின்றுட்டுருக்கான் அப்படியே. ஸோ அப்போ நீங்கள் அப்பாடா ரொம்பவே புரிஞ்சு தேங்க்யூ சார் அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகேம்மா ஸோ ஸ்டாஃபான ஹெல்ப் தானே பண்ணேன். அப்படியா சார் சாப்பிட்டீங்களா ஹோபி சார். நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா. நானும் சாப்பிட்டேன் சார் அப்படின்ட்டு ஸோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஸோ சைலண்ட்டாக பிரேக் பண்ணதுக்காக நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க. ஹோபி சார் கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். கேளுமா. அது ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கு சிங்கிள் சைல்டா. அப்படி இல்லை எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா. எங்கள் சிஸ்டரா எல்டர் சிஸ்டர். எனக்கா எங்கள் சிஸ்டம்மா. இப்போ 12th படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் என்ன சார் அடுத்த வருஷம் நம்ம காலேஜில் தான் அட்மிஷன்னு சொல்லுங்கள். பார்க்கலாம். அவள் வந்து சம்திங் ஏதோ மெடிக்கல் சைட் போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ பார்ப்போம். சரி ஓகே சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகேவா இட்ஸ் நாட் பிக் டீல் அப்படிங்கிறான். ஓகே சார் பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லி ஃபோன் அப்படி கட் பண்ணிட்டுருங்க. பின்னாடிலேருந்து அப்படியே தேயாங் அப்படியே வந்து அந்த கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து அப்படியே பத்துன்னு அப்படியே வந்து டேபிளில் வைக்கிறான். நீங்கள் தேங்காய் வந்து கூடுறீங்க. அப்போ தேங்காய் அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட வெக்கங்கிறது கிடையாதுல்ல வாயில் உனக்கு. எங்கேயுமே கன்ஃபியூஸாக தேங்காய் பார்த்துட்டு நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் வெக்கப் பண்ண சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இந்த டைமில் ஒரு ஆம்பளை பையன்ட்ட என்னடி பேச்சு வண்டி கிடக்கு. இங்கே பார்த்தேன் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட். அது ஒன்றும் வேறு யாரோ கிடையாது, என்னோடய சப்ஜெக்ட் ஸ்டாஃப். எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பர்சன். நான் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னு கூட அவசியம் கிடையாது, புரியுதா. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிற அப்படின்னு. ஆனால் இப்போ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இங்கே பார்த்தேன் நான் பேச்சுக்கு பண்ணுறேன்னு சொல்லவே கிடையாது. நான் லாஸ்ட்டாக சொல்லும்போது அவனுக்கு என்ன சொல்லிட்டு போனேன்.
நான் அவட அகைன் விளாட்னது யாருமே உனக்கு தெரியல. நான் மொத்தமாக போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அப்போ என்ன சொன்னேன்? நான் ஹோபி சார்கிட்டே போகிறேன்னு சொல்லி தானே வந்தேன். உன்ட்ட வரமாட்டேன் தானே சொன்னேன். நான் என்ன சொன்னேனோ அதுதான் பண்ணிகிட்ருக்கானே தவிர வேறு எந்த இஷ்டத்தையும் நான் பண்ணிகிட்டு இல்லை. இப்போ இதை நீ தானே அவள்கிட்ட போகல அப்படின்னு ஜஸ்ட் கோ. ஏன்டே வந்துட்டுருக்க இப்போ? சொல்லு. சத்யாங்க ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன சைலண்டாக இருக்கா? சொல்லுடா, இப்போ பேசு. இப்போ கத்துனல்ல, வாய்க்கிட்டே கத்துனல்ல, ஜஸ்ட் டாக். பேசுதையா? நிச்சயமாக சொல்கிறேன்டி, இனிமேல் நானும் பின்னாடி வர மாட்டேன். நீ என்னைக்குது எங்கள் போஸ்ட் பின்னாடி வந்திருக்க? சின்ன வயசுலேருந்தே சரி, நான் தேங்க மாமான்னு உனக்காக உயிரை விட்டுருக்கேன். தேங்க மாமான்ட்டு. ஆனால் நீ அப்படிலாம் விட்டதுனால தான் நீ ஒரு பூரிட்டா கூட மதித்தது இல்லை தேங்க இப்போ வரைக்குமே. என்னோட சொல்லிட்டா, ஒரு பையன் பின்னாடி ஒரு பொண்ணு அலையிறா அப்படின்னா ஒரு கன்சர்னுக்கு ஆகுது. அந்த பையன் அந்த பொண்ணு மேலே சின்ன கேர் எடுத்துப்பான். ஆனால் நீ அது கூட பண்ணது கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறதுக்கு இல்லை தேயா. அப்படி சொல்லி ரூம் மட்டும் போகிறீங்களா? அப்போ தேயா நில்றி. நீங்கள் தேங்க பார்த்து என்ன அவ்வளோதான் இல்லை, அவ்வளோதான். உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிற வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணி அதை கூட வச்சுட்ருக்க முடியாதையா. அப்படி நான் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாலும் வச்சு டாக்ஸிக் லவ்வாக தான் இருக்குமே தவிர அது எனக்கான லவ்வாக இருக்காது. என்னோடய லைஃப்பை பார்த்துக்கோ, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். அகெயின் சொல்கிறேன், என்னை வாயினோட தேடி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டோரை பட்டுன்னு சாத்துறீங்க. லைக் உங்கள் ஐஸ்லேருந்து ஐ ட்ராப் அப்படி கீழே விழுது. ஸோ நீங்கள் ஐதெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு சரி நீங்கள் போய்ட்டு உங்கள் பெட்டில் படுத்துட்டு உங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் எப்பவும் போல் காலேஜ் கிளம்பிட்டு கீழே வந்து பார்த்தா தேங்க ஹாலில் இல்லை. நீங்கள் உங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்குறீங்க, மா என்னடி மாமா எங்க? அவனா அப்பயே காலேஜ் கிளம்பி போயிட்டான் உனக்கு முன்னாடியே. உனக்கு ஏதோ வேலையாக இருக்காமே, அதான் உன்னை டிரைவருக்கு வந்து கூப்பிட்டு போக சொன்னான். டிரைவர் தம்பி வேலை தான் நிற்பான், நான் கூட போ. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்களே எதுவும் சொல்லாமல் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸோ நீங்களுமே காரில் ஏறி கிளம்பி போயிடுறீங்க. ஸோ போயிட்டு பார்த்தா ஸோ ஸ்டாஃப் ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உள்ளே போகலாமா வேணாமானா சின்ன தயக்கம். பட் ஆனால் உங்களுக்கு ஈகோ தடுக்குது. சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அகெயின் கிளாஸ்க்கு வந்து போயிட்டுருங்க. ஸோ தென் ஈவினிங் ஸோ அப்படியே ஹாப்பியாக ஓகே ஈவினிங்காக தேவை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் வெளில வந்து பார்த்தா மணி கூட்டு வந்து அதே டிரைவரான தான் வெளில நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஸோ தென் எதுவுமே சொல்லாமல் அகெயின் அந்த காரில் ஏறிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. இந்த 1 வீக்குமே தேங்க வந்து உங்களுக்கு எப்போவுமே டியூட்டர் வந்து அவர் ரூமில் வச்சு தானே எடுப்பான். பட் தேங்க ஹாலில் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களை ஹாலில் வச்சு தான் டியூட்டர் பண்ணுறான். ஸோ தேங்க உங்களோட அம்மா அப்பாவுமே சரி இது எல்லாத்தையுமே 1 வீக்காக நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் யாரும் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்டுக்கவே இல்லை. ஸோ எனக்கு சண்டே ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அழகாக பிரிட்டியாக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வீட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு வந்து லைக் ஒரு மாதிரி நல்லா பார்க்கு பீச்சு தென் ரெஸ்டாரண்ட் போய்ட்டு இப்போ வந்து லஞ்சுக்காக ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. சரி நல்லா ஆர்டர் பண்ணிட்டு நிறையா சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ தட் டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் பில் வெயிட்ஸை வந்து பில் வந்து எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஆப்வியஸ்லி அவங்கள தான் நோட்டை விடுறாங்க. ஸோ நீங்கள் நான் தான் பே பண்ணணுமா? ஆமாம் வச்சான் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்கேனரை வந்து ஸ்கேன் பண்ணுறீங்களா? பட் பார்த்தா பிளாக் ஆகிருக்கு. அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கூடுறீங்க. அப்போ லியா பக்கத்துலேருந்து நான் வச்சான் ஆச்சு அப்படியே வெட்டி பார்த்துட்டு போச்சா அப்படிங்கிறா. உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. நீங்கள் பார்த்துட்டு கேஷாக வச்சுருக்கீங்களாடி? அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் நாங்களே உன்னை நம்பிட்டாண்டா வந்தோம் அப்படிங்கிறாளுவோ. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. ஸோ நீங்கள் வெயிட்டரை லுக் விட்றீங்க. அந்த வெயிட்டர் உங்களுக்கு கேவலமாக ஒரு லுக் விட்றான். ஸோ அப்போ நீங்கள் ஒரு செகண்ட் ப்ரோ ஃபோன் பேசிவிட்டு அமௌண்ட் அனுப்ப சொல்கிறேன் ப்ரோ அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த வெயிட்டர் ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டே ஷேக் பண்ணுறான். ஸோ நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்பா கால் பண்ணுறீங்க, அம்மா கால் பண்ணுறீங்க, பஸ்ஸில் மாற்றி மாற்றி கால் பண்ணுறீங்க, யாருமே அட்டென்ட் பண்ணல.
ஒரு ஆப்ஷனே இல்லை. தேங்கு தான் கால் பண்ணி ஆகணும். தேங்க கால் பண்ணுறீங்க. எனக்கு பக்கம் தேங்க அட்டன் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் ரிங்லே அட்டன் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறான். ஹலோ. ஹலோ தேங்க மாமா. இங்கே தேங்க சிரிப்பு வருது. அப்படியே தேங். சொல்லு. அது 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 வயனே அது ஒழுங்காக பேசுடி. அதாவது மாமா. என்னது மாமா? சொல்லு. ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்றதுக்கு வெளில வந்தேன். அதுக்கு ஜிபே பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் ஆகலை, பிளாக்குடுன்னு காட்டுது. நான் ஒன்றும் பண்ணலையே. எனக்கு பணம் வேணும். நான் ஸ்கேனர் பிக் பிடிச்சி அனுப்புகிறேன். பே பண்ணிடுறியா மாமா? அது ஆனால் நீ அப்புறமா அப்புறம் நீ எனக்கு பே பண்ண ரிட்டர்ன் பண்ணுவல்ல? கண்டிப்பாக பண்ணிடுறேன் மாமா. கண்டிப்பாக மாமா. ஓகே ஃபைன் அனுப்பு அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு குஷி தாங்கலை. ஸோ ஓகே அப்படிங்கிற சொல்ல ஸ்கேனரை பிக் பிடிச்சிட்டு எனக்கு அனுப்பி விட்றீங்க. ஸோ தேங்குமே வந்து ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிடுறான். அப்படியே சரி ஓகே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க. ஸோ வந்துட்டு ஹாலில் பார்த்தா உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மேலே தான் ஃபோனே இருக்குது. ஸோ அப்படியே கிட்டக்க வந்துட்டு எடுத்து என்ன நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இங்கே ஒட்டி மாற்றி உங்கள் 2 பேருக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் முன்னாடி தான் ஃபோன் இருக்குது. அப்போ ஸ்டில் உங்களுக்கு காலை அட்டென்ட் பண்ண கூட தோணல. அப்போது உங்களோட அப்பா உங்களை பார்த்து வயன்மா என்ன நீங்கள் தானே பிளாக் பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக அன்பிளாக் பண்ணிடுங்க அப்படி நடக்கிறது வேறு. நீ பாரு வயன்மா, உனக்கு என் கூட பிரச்சனை. நான் என்ன பேசிட்டுருக்கேன், நீங்கள் என்ன பேசிட்டுருக்கீங்க? நான் பணத்தை பற்றி பேசிக்கிறீங்க, தேங்காய் பற்றி வச்சுட்ருக்கீங்க நீங்கள் என்கிட்ட. அப்போ உங்கள் அம்மா அப்பா கேட்டதுக்கு பதில் சொல்கிறீ. உனக்கும் தேங்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டார் அவர். நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு ஏன் தேங்க எடுத்துருக்கீங்க, அது அவன்கிட்டே போய் கேளுங்க. நான் தான் கிடச்சேன் கழிச்சு வாய் மாதிரி. யாரை கேட்டு முதல்ல நீங்கள் பிளாக் பண்ணீங்க அப்படின்னு கத்திட்டுருக்கீங்களா? அப்போ உங்கள் அப்பா இங்கே பார், நீயும் தேங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது வயன்மா. நெக்ஸ்ட்டு 1 வீக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு 1 வீக் கூட டைம் கிடையாது, 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளில் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர் 5 days உங்களுக்கு நல்ல நாளாக பார்த்துருக்கோம். அன்றைக்கி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கையும் ஓடல காலும் ஓடல. நீங்கள் என்கேஜ்மெண்ட்டா? அது தேவங்கூடையா? அப்படியே உங்கள் அம்மா தேவங்கூடையவா சி நடிக்காத. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே தேங்க மாமா உயிரை விட்டவ தானே. இப்போ என்ன உங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை சால்வ் அடித்தா நீ தேங்க மாமா பின்னாடி தான் ஓடுவேன். நல்லா யோசிச்சுப்பார். உனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே உனக்கு தேங்க உனக்கு தான் முடிவு பண்ணியாச்சு பெரியவங்களால். அதை யாராலையும் மாற்றலாம் முடியாது. இப்போ எதுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது கிடையாது, என்கேஜ்மெண்ட் தான் பண்ணி வைக்க போகிறோம். புரியுதா? நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கினாலும் சரி இதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி தேங்க வரான். ஸோ வந்துட்டு என்ன மாமா, ஏன் மாமா அவள் அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்களா? என்ன கால் பண்ணா, என்னாச்சு அப்படிங்கிறான் தேயாங். அப்போ உங்கள் அப்பா அவள் பண்ண வேலைக்காக தான் தேயாங்கனால பண்ண முடியும். சரி விடுங்க மாமா, சின்ன பொண்ணு ஏதாச்சும் பண்ணியிருப்பா, விடுங்களேன் அப்படிங்கிறான். அப்படியே உங்கள் அப்பா எப்படா மருமகனே கல்யாணம் விடு, நிச்சயதார்த்தமே ஆகல, அதுக்குள்ளே பொண்ணாடி சப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டியா
அப்படிங்கிறான். அப்படியே தியாகம், என்ன மாமா நீங்கள் வேறு பக்கத்தில் போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் அப்படியே ப்ளஷ் ஆகுறான். சரி நீங்கள் தியாகம் ஒரு கேவலமாக ஒரு லுக் விட்றீங்க. தென் அப்படியே வந்து சரி ஓகே அப்படி தியாகமே அப்படியே மேலே போயிடுவான். ஸோ அப்படியே சண்டே அப்படியே உதயமே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ மணி வந்து ஒரு 10:30 இருக்கும். ஸோ அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஸோ ஹாலில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு சரி தியாங் ரூமுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது. ஸோ அதனால் தியாங் ரூமுக்கு போவோமேன்ட்டு தியாங் ரூம் போயிட்டு தூரம் இப்படி அன்லாக் பண்ணி பட்டு அன்லாக் ஆகிடுது. அது இவன் பூட்டாமல் அப்படியே படுத்து கிடக்கான். அது மாதிரி யோசிச்சுட்டு ஸோ அப்படி டோர் ஓப்பன் பண்ணால் சுற்றியும் இருட்டாக இருக்குது. ஸோ டைமை பார்க்குறீங்க, நம்ம ஒழுங்காக தான் வந்திருக்கோம். பார்த்தா மணி 10:40 இந்த மாதிரி காட்டுது. 10:40க்கே இவன் என் ரூமை இருட்டாக்கிட்டு படுத்து தூங்கிட்டானும் ஒரு வேலை. அதுக்கு மாதிரி சொல்லிட்டு அப்படி லைட்டாக அடிச்சிட்டு போய் பார்த்தா அங்கே தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ ஏன் கிட்டக்க போயிட்டு மாமா தியாங் ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தியாங்க திரும்பி படுத்துக்கிறான். சரிங்க, டேய் அம்மா இல்லைடா ஒயன் அப்படியா ஒய்யனா அப்படிங்கிற அப்படியே டக்குன்னு லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறான். ஸோ அது நீங்கள் தான். அடுத்து ஏன் கண்ணை ரசிங்கிட்டு என்னடி இந்நேரம் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் ரூமில் கதவை யார் திறந்தா எப்படி உள்ளே வந்த நீ? கிறுக்கு முட்டை கதவை ஒழுங்காக தாப்பா போட்டிருக்கியா? இப்படி பட்டு அன்லாக் பண்ணிச்சு அதான் உள்ளே வந்தேன் நான். எனக்கு வந்திருக்கேன் மாமனை கட்டி பிடிச்சி தூங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி எழுத பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான். சரிங்க, அடுத்து ஏங்க பார்க்குறீங்க தேயாங் என்னடி தேயாங் சொல்லுடி நீ போய் சொல்கிறியா அம்மாட்ட என்னன்னு? தேயாங்க அப்படியே கண்ண மூடி தான் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் தேங்க ஃபேஸை பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல தேயாங். நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு தேயாங்க இந்த லைஃப் எனக்கு? நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நீ போய் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடு தேயாங் ப்ளீஸ். விளாடாத தேயாங், என்னோடய லைஃப் தேயாங்குது. இப்போ தேயாங் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். விளாடலாம் இல்லடி, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். பண்ண சொன்னதே நான் தான், விளாட்றாங்களாம். அப்போ எங்கேஜ்மெண்ட் பண்ண சொன்ன நீயா? நான் தான்டி. உனக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல, அப்புறம் என்ன? யாரே சொன்னது உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு? நல்லா அழகாக இருக்க, பால் மாதிரி இருக்க, அழகான பொண்ணு, அழகான கண், அழகான மூக்கு, அப்போ இந்த பிங்க் கலரில் இருக்க இந்த லிப்ஸு. சண்டைக்காரிடி நீ. சொல்லு, சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை பார்க்குறேன், எனக்கு எப்படி உன் மேலே லவ் வராமல் இருக்கும்? யோசிச்சுப்பார். உனக்கு தான் லேட்டு, உனக்கு முன்னாடிலேருந்தே உன் மாமனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அண்ணன் உன் மாமா வெளில காட்டிக்கிட்டது கிடையாது, நீ காட்டிக்கிட்ட, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஷாக்கால் தேயாங்க பார்த்துட்ருக்கீங்க. தேயாங்க விளாடாத தேயாங், நான் ஏண்டி தங்க விளாட போகிறேன்? அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்லை. உன் மாமா கெத்து என்ன ஆகுறது? அதான் கெத்து மண்ணா கட்டி சட்ட நேரத்தில் பயந்துன்னு தெரியுமாண்ணா. சரிடி தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சரி அப்படியே இப்போ உங்களை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் தேங்க அப்போ நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. மாமா உண்மையே என்ன லவ் பண்ணுறியா மாமா? ஆமாண்டி, ஐ லவ் யூ என்ன. ஐ லவ் யூ டி அப்படின்னு பச்சைக்குன்னு லிப்ஸில் அப்படின்னு கிசச்சிடுறான்.
அப்படியே ஷாக்கில் தேங்காய் பார்த்துட்ருக்கீங்க. இது போதுமா, இல்லை இன்னும் வேணாலும் தரேன் அப்படின்னு கிட்டக்க வரலாம். நீங்கள் அப்படியே பேக்வேர்டில் போயிட்டு வேணாம், இப்போ நம்புறியா நான் லவ் பண்ணுறேன்னு? அப்புறம் இப்போ நான் போகும்போது நீ என்ன துரத்தி விட்டேன். ஆமாம், நீ பண்ணதான் உனக்கு கடுப்பாயிடுச்சு. அப்புறம் என்ன இத்தனை வருஷமாக உன் கூட இருக்க உன் மாமனை புரிஞ்சுக்கிட்டது நீ இவ்வளோதானா சொல்கிறீ? என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா நீ? உன்னை பார்த்த மாதிரி நான் எவ்வளோயாச்சும் பார்த்துருக்கேனாடி? யோசிச்சு பாரு. உன்கிட்ட விளாட்ற மாதிரி நான் வெள்ளையாவது விளாண்டுருக்கேனா? இப்படி உன் கூட படுத்திருக்கனே. இந்த மாதிரி எவள்கிட்ட என்ன கண்ணவளை கூட நினச்சி பார்த்தது கிடையாதுடி, தெரியுமா? நீ எனக்கானவ வயன். சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியாச்சு அதெல்லாம். என்ன நம்ம கெத்த விடக்கூடாதுன்னு ஜஸ்ட்டு சும்மா விளாண்டு நீ சீரியஸாக எடுத்துக்கிட்ட, அவ்வளோதான். சைக்கோ நாயே. அப்படியே நீங்களும் தேங்க அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சப்போஸ் நான் ஹோபி சாரை கரெக்ட் பண்ணதெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன் நீனு? ஹலோ, எனக்கு என்ன குறைச்ச? என் சல்லத்துக்கு ஒரு குறைச்சலே இல்லை தான். தூங்கு அப்படி சொல்ல டைட்டாக ஹக் பண்ணிக்கிறானா? அப்படி இங்கே புலம்பிக்கிட்டே தூங்குறீங்க. நான் போயிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குண்டா அப்படிங்கிறீங்க. சப்பத்தியா பாய மூடி தூங்குடி, எல்லாம் கத்திடுவேன். எல்லாம் அம்மாவை கூப்பிட்ருவேன் அப்படிங்கிறான். கூப்பிட்டு எனக்கு என்ன அப்படிங்கிறீங்க. அப்போத்தையே அவங்க கிட்டக்க நல்லா வந்துட்டு நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு உங்கள் பொண்ணு என்னமோ பண்ண பார்க்குறான்னு சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு என்கேஜ் பண்ணி நடக்க வேண்டிய இடத்துல கல்யாணம் நடந்துடும். பரவாயில்லையா? எனக்கு தான் அட்வான்டேஜ் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் தேங்க செஸ்ட்லேயே அடிச்சுட்டு தேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அன்றைக்கி உங்களோட பிரச்சனை எல்லாமே அன்றைக்கி நைட்டே வந்து சால்வ் ஆகிடுது. ஸோ இப்படியே வந்து ஒரு 5 டேஸ்மே வந்து பாஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஒரு நல்ல நாள், நல்ல டேவாக பார்த்து ஸோ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து தேயாவுக்கு வந்து ஸோ உங்கள் தேயாங்க சரி ரிலேஷன் சரி, உங்கள் சரி ரிலேஷன் சரி, ஸோ எல்லாருமே அசம்பிளாக இருக்காங்க. ஸோ உங்களோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. தென் லியாவுக்கும் உங்களோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து தெரியும் நீங்களும் தேயாங்க வந்து ரிலேஷன் மாமா அந்த மாதிரி வரும் அப்படின்னு. ஸோ மற்றபடி யாருக்கும் தெரியாது. ஸோ தேயாங்க வந்து சங்கோக்கு தென் ஹோபியுமே தேயாங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ நல்ல நாளாக பார்த்து தட்டும் மாற்றியாச்சு. ஸோ நீங்கள் ரிங்குமே வந்து நீங்களும் தேங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நின்றுட்டுருக்கீங்க ரிசப்ஷன் அங்கே வந்து ஸ்டேஜில். சரி, நிறைய பேர் வந்து அப்படியே கிஃப்ட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ தட் டைம் வந்து ஸோ பார்க்குறீங்க ஹோபி எதிர் பொண்ணு கைப்பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே தேங்கிட்டுக்க போயிட்டு தேங் ஏண்டி கத்துற? ஹோபி சார் என்னடா ஒரு பொண்ணு கூட வராரு, நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ தேயாங் என்னது இப்படி என்னதான் இருந்தாலும் என்னது கஸ்டட் ஆகுது. அப்போ தேங்க சிரிச்சுட்டு அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவள் அவளோட ஆள். தேங்க்ஸ் இருக்கா? ஹாப்பி சாருக்கு ஆள் இருக்கா? அவங்க 3 வருஷமாக டேட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா சொல்கிற? அப்போ ஆள் இருக்காளுக்கு தான் நான் போய் ட்ரை பண்ணேனா? ஆமாண்டி. ஓ மை காட், அவமானம் அப்படின்ட்டு லியா வந்து கீழே நின்றுட்டுருக்கா. லியாவை பார்த்து அப்படியே சிரித்து சமாளிக்கிறீங்க. அப்போ லியா தூ அப்படிங்கிற மாதிரி துப்புரா வைக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சரி, நீங்கள் அப்படி வலிச்சு இப்படி எடுத்துப்போம் தெரியுமா? சில மாதிரி அப்படியே வலிச்சு எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிறீங்க, வைக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. தென் ஹோபியுமே வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு ஸோ அவங்கள அப்படியே ப்ளெஸ் பண்ணிவிட்டு ஸோ தேங்க ஹோபியுமே ஹோபியோட ஆளுமே வந்து கிளம்பி அப்படியே கீழே நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அப்படியே தட் டைம் வந்து ஸோ வந்து லியாவை இப்போ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நம்ம லியாவை காட்டுறோம். ஸோ லியா அங்கே நின்றுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நின்றுட்டுருக்காளா. அவள் பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஓய் அப்படின்னு சொல்லி லியா திரும்பி பார்த்தா இட்ஸ் அ ஜங்குக். ஸோ அப்படியே லியாக்கா இங்கே ஹார்ட் பீட் அப்படியே எகுறுது. ஹாய் சார். ஹாய் அப்படின்ட்டு சுற்றி அப்படியே ஜங்குக்கு வந்து கிட்டக்க வரான்.
ஸோ லியாக்கா அப்படி ஹார்ட் பீட் இப்படி எகுறுது. ஸோ கிட்டக்கே பக்கத்தில் இன்னொரு ஜூஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு ஸோ ஆக்சுவலி லியா வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் லெஹெங்கா வியர் பண்ணியிருப்பா. ஸோ அது லைட்டாக சுற்றிலும் இருக்க ஸ்டொமக் அப்படியே ரிவல் ஆகும். தென் ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு மாதிரி ப்ரிட்டியாக அழகாக இருப்பா லியா அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு. ஸோ சாங்க டாப் டு பாட்டம் உள்ள போட்டுட்டு நல்லா தாண்டி இருக்க. என்ன சார் இந்த அவுட்ஃபிட்லேயும் நல்லா தான் இருக்க. தேங்க்யூ சார். அப்படி சங்குக்கு வந்து சிரிக்கிறான். ஸோ அப்படியா லியாக்கா அவனு சொல்ல முடியல. ஹார்ட் பீட் எகுறது விட்டா அப்படியே அங்கேயே மயக்கம் உடச்சி விழுந்துருவா போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது அந்த பிள்ளைக்கு. அப்படியே இந்த பக்கம் அப்படி நின்றுட்டுருக்காளா. சரி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சார், நான் கிளம்புறாடிங்க மாதிரி போகிறாளா. போகிறதுக்கு முன்னாடி இப்போ சாங்கு அப்படியே லியா கை பிடிச்சிட்டு நில்லு அப்படிங்கிறான். அவ்வளோதான், கையை பிடிச்சது கையே பார்க்குறீங்க. சங்குக்க பார்க்குதா அவளியா அவளை வெளியால் சொல்ல முடியல. அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ இந்த பக்கம் சங்குக்கு லியா பிடிச்சி நிற்க வச்சுட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை? நானும் பார்த்து தாண்டி இருக்கேன் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக. நீயும் என்கிட்ட வருவ, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவ, அக்செப்ட் பண்ணிவிட்டு காலேஜ் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ வர மாதிரியே தெரிலடி என்கிட்ட. நான் இப்படி கிட்டக்கு நான் 5 அடி வச்சா நீ 15 அடியிலடி பாஞ்சிட்டு போகிறேன்னு தாண்டி. ஏண்டி மற்ற பொண்ணுங்கள்லாம் என்னை பார்க்குற ஆளுங்க, என்கிட்ட வந்து வலிகிற ஆளுங்க, டவுட்டா அதுங்களாம் டவுட்டு க்ரியேட் பண்ணிட்டு வருதுங்க. ஏன்டி இப்படி இருக்க? சொல்லு. எனக்கு அதனாலே என்னமோ உன் மேலே எனக்கு ஒரு கண்ணடி அப்படிங்கிறான். லியாக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே அப்படியே ப்ரெஷ்ஷாக இருக்கு லியாக்கு. அப்படியே வந்து என்ன சார் வளர்றீங்க? நான் வளர்றேன். வளரலாம் இல்லடி, இருக்கிறதா சொல்கிறேன். இப்போ சொல்லு, என் லவ் பண்ணுறியா இல்லையா? இப்படி டக்குன்னு கேட்ட நான் என்ன சார் சொல்கிறது? டக்குன்னு சொல்லு, ஆன்சர் சொல்லு. மனசாட்சியை தொட்டு பாரு, நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு தெரியும். ஸோ வந்து இந்த பக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆச்சா. ஸோ அப்படியே வந்து சங்குக்கா அப்படியே லியா கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஸோ அப்படியே இருந்து சார் சார் எங்கே இழுத்துட்டு போகிறீங்க அதுங்கம்மா சொல்லிட்டு போகிறேன். ஸோ பிரைட்ஸோட ரூமுக்கு தான் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஸோ ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு லியாவை அப்படியே டோரில் பின் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கான் லியாவை. சங்குக்கு சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என்ன பண்ணிகிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சங்கு லியாவோட ஐஸையே பார்க்குறான். லியாவும் சங்கோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்போ சங்கு லியாவோட ஹிப்பை பிடிச்சி எல்லாம் இப்போ நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறான். அதுக்கு லியா சார் வலிக்குது. இவ்வளோ நான் அழிய விட்டேன்ல 1.5 வருஷமாக, வலிக்கட்டும், தப்பு கிடையாது, நான் தானே பிடிக்கிறேன். சார் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு சார் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி சங்கு லியாவை பிடிச்சி நல்லா ஜென்டலாக பேஷ்னேட்டாக ஒரு கிஸ் அடிக்கிறான். இந்த பக்கம் லைக் லியாவுமே மெல்ட் ஆகிட்டு ஸோ அப்படியே லியாவுமே சங்குக்கு கிஸ் பேக் பண்ணுவா. ஸோ எங்களுக்குள்ள அப்படியே இந்த கிஸ்ஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. தென் லியா வந்து லைக் சங்கு தள்ளி விட்டுட்டு பார்க்குறா. ஸோ அதை மூச்சு விட முடியல. என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? என்னடி இப்போ தானடி லவ் சொன்னேன், நான் லவ் பண்ண பின்னாடி கிஸ் அடித்தேன், போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவப்பட்டுக்கு அப்படியே ஓடி வந்துடுறா. அந்த பக்கம் பார்த்தா வந்து ஒயன் வந்து அங்கே தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருப்பாளா பெய்ட்ஸ் ரூமுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லியா வந்தோடனே நான் லியா கூட போகிறேன் தெரியாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே லியா கூட வந்துட்டு ஸோ அப்படியே லியா வேகமாக இழுத்துட்டு போகிறா. அவங்கள எங்கடி இழுத்துட்டு போகிற அப்படிங்கிறா.
அப்படியே வந்துட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு மச்சான் இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமாடா, ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குடா டேய், என்னடியாச்சு, ஏன் நீ இப்படி வெக்க பண்ணுற, கல்யாணம் பொண்ணுனா நான் தாண்டி வெக்க பண்ணணும். மச்சான் சங்குக் சார் இருக்கார்ல, ஆமாம் சங்குக் சாருக்கு என்ன இப்போ, மச்சான் என் கையை பிடிச்சி இழுத்து மச்சான் என் ப்ரப்போஸ் பண்ணிட்டாருடா. போடு, அவரு மனுஷன்டி, நீ தான் இருக்கியே மயிறு. மச்சான் அதுக்கப்புறம் என்னடி அப்படின்ட்டு அந்த டோரை பார்க்குறா அவள். சரிங்களா, டோரில் என்னடி இருக்குது, மச்சான் இங்கே தாண்டா ஒரு வச்சு கிஸ் அடிச்சாரு அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்படி ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்னடி இல்லையா சொல்கிறேன். ஆமாம், அச்சோ எனக்கு ஒரு ப்ளஷ்ஷியாக இருக்குது மச்சான். உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே வைக்க நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. ஸோ நீங்களும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு ஸோ தென் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு சில டேஸஸ் அப்படியே வந்து பாஸ் ஆகுது. தென் உங்களோட செமஸ்டருமே வந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ உங்களோட செகண்ட் இயருமே நல்லபடியாகவே வந்து முடிஞ்சிருது. ஸோ இது மாதிரி நீங்கள் தேர்ட் இயர் வந்து படிச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ தட் டைம் ஸோ நீங்கள் வந்து ஆஸ்யூஷுவல் வந்து தேங் ரூமுக்கு வந்து வரீங்க. ஸோ அப்போ லன்ச் டைமில் வந்து ஸோ தேங்கிட்ட வந்து கொஞ்சம் தேங்கிட்ட அப்படி கொஞ்சம் பண்ணிவிட்டு போகிறது தான் அவங்களோட வழக்கம். ஸோ அந்த மாதிரி தேங்கிட்ட வந்து வந்துருக்கீங்க. ஸோ ஒரு டைம் தேங்க உங்களை பிடிச்சி லேப்பில் உட்கார வச்சுட்டு ஸோ அவன் பட்டுக்கிறது உங்களை கொஞ்சிட்டு உட்காந்துருக்கான். ஒரு டைம் யாரும் வந்து டோரை நாக் பண்ண சவுண்ட் கேட்குது. ஸோ டக்கு நீங்கள் பேனிக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேங்கோட டேபிளுக்கு கீழே சின்ன இடம் இருக்கும். ஸோ அதில் போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. ஸோ அது ஃபுல்லாக கவரில் இருக்கும். ஸோ உட்காந்துருக்கிற இடம் மட்டும் தேங்குக்கு தான் தெரியும் உள்ளே யார் இருக்கா அப்படின்னு. ஸோ ஆப்போசிட் பர்சன் நின்று பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது விசிபிளாக தெரியாது. ஸோ தட்ஸ் வாய் வந்து அவங்க அப்படி சிட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ அங்கேயும் எஸ் அப்படிங்கிறான். டோர் ஓப்பன் பண்ணுறதுமா ஆஷிகா தான். ஆஷிகா கையில் ஒரு லெட்டர், அதே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. தேங்காய் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு என்னது இது அப்படிங்கிறான். ஸோ அப்போ வந்து சார் இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறா. ஸோ தேங்காய் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி சார் நான் பேசும்போது குறுக்காக பேசிடாதீங்க. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அந்த காலேஜுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களை நான் பார்த்தேன். ஸோ நான் அப்போ உங்கள் மேலே வந்து எனக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன் சார். பட் ஆனால் திஸ் இஸ் பாஸ் ஆக ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் நாட் அ க்ரஷ் ஆர் அஃபெக்ஷன் ஆர் எனி திங். ஐ ஃபெல் ஃபார் யூ சார். எனக்கு தெரியல, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், நீங்கள் டேக் கேர் பண்ண விதமாக இருக்கட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல் ஃபார் யூ சார். அப்படி இந்த பக்கம் தேங்க ஒன்றுமே புரியல. ஸோ கீழே உட்காந்துருக்க உங்களுக்கு அப்படியே சரி கடுப்பு, அடி பொம்மால ஏன் ஆளையிட்டே பேச வரியா அப்படின்னு வந்து உட்காந்துருக்காதீங்க நீங்கள். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்து எங்கள் பாரு ஆஷிகா, இந்த வயசில் இது லவ் கிடையாதுமா, அதை புரிஞ்சுக்கோ, இது லவ் கிடையாது, ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் ஆஷிகா பண்ணி கேட்காம, இல்லை சார் எனக்கு நல்லா தெரியும், இட்ஸ் நாட் அ அஃபெக்ஷன், இட்ஸ் அ லவ், இது என்னோட பியூர் லவ் யூனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் தேங்கோட பேண்ட்டை பிடிச்சி நீங்கள் அப்படியே இழுத்துட்ருக்கீங்க. டேயா பேச வேணான்னு சொல்கிறா, கடுப்பாயிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் தேயாங், இங்கே பாரு ஆஷிகா, இது எதுவும் சரிப்பட்டு வராது, ஜஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பு. அந்த ஆஷிகா பண்ண இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காளா. இந்த பக்கம் தேங்க கடுப்பாயிட்டு, இங்கே பாரு ஆஷிகா, ஐம் எங்கேஜ்டு பர்சன், எனக்கும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எங்கேஜ் ஆகிடுச்சு, தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்காது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுத்தமாக பிடிக்காது, இதெல்லாம் புரியுதா? இப்போ ஆஷிகா பொண்ணு, என்ன தேங்க சார் ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்களா? எனக்கு தெரியும் உங்களுக்கு, நீங்கள் அதுக்கு இன்னைக்கும் சிங்கிளாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஆகலை, எனக்கு தெரியும், ஐ நோ, உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும்.
அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அப்படியே செம்ம கடுப்பாகிடுது. நீங்கள் அப்படியே கீழேருந்து ஏஞ்சி வந்து அப்படியே ஆஷிகாவோட கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அடி. ஆஷிகா கண்ணத்தில் கை வச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்கா. இந்த உட்காத்தையா அப்படியே ஷாக்காக ஏஞ்சி நின்றுட்டு, வாயன் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வாய முடிதையா, அவள் இங்கே ஒருத்தி உட்காந்து கட் ஆஃப் பண்ணி அனுப்புவியா, அவள் பேசுகிறத கொஞ்சம் உட்காந்துருக்கியா நீ கொடுக்க இடத்துனால இங்கே வந்து இவ்வளோ நின்றுட்டுருக்கா. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ என்ன? ஆமாம், தேயாங்க்கு எங்கேஜ் ஆகிடுச்சு. அது யார் கூட தெரியுமா? என் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிங்கை காட்டுறீங்க. இந்த ஆஷிகாவுக்கு ஒன்றுமே புரியல. அவள் சொல்ல தேங்காயாவை பார்க்குறா. தேங்காயில் சேம் ரிங் இருக்குது. அப்போ ஆஷிகா தேங்காய் பார்த்துட்டு, என்ன தேங்காய் சார் விளாட்றீங்களா என்கிட்ட? ஸோ உங்களுக்கு சரி கடுப்பாக ஆஷிகா அடிக்கிறது கை வாங்கிட்டு, என்ன விளாட்றோம், தேவையில்லாமல் விளாட்றோம், மயிரை பிடுங்கலாம் பேசிட்டு இருக்காது. அதை புரியுதா? அகேன் சொல்கிறேன், எனக்கும் தேயாங்க்கும் எங்கேஜ் ஆகிடுச்சு. நான் ஸ்டடீஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கும் தேயாங்க்கும் மேரேஜ். தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காது ஆஷிகா. அப்படி தான் மரியாதை உனக்கு. அதில் தேங்க் சொல்கிறான்ல, இது இல்லை லவ் இல்லை அப்படின்ட்டு, அப்படின்னா உனக்கு மறுபடியும் என்ன வயன் இந்த ஃபேக் ரூமெல்லாம் நம்புறாள். இன்னும் என்னடி உனக்கு பிரச்சனை? இன்னும் எப்படி நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்? அதுக்கு ரொம்ப நாங்கள் என்ன படத்தை காட்ட முடியும்? எங்கள் பாரு பையன் தேங்க் சார். சி அடங்கு. தேங்க் சாருங்க. அது ஹீ இஸ் மைன். தேங்க் என்னோடதுடி, சின்ன வயசுலேருந்து என்னோடது அது. இங்கே பார், அவள் ஏன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் தேங்கிட்ட வர்ற வேலை வச்சுக்கிட்ட, இதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக பேசிட்டு அடித்த மாதிரிலாம் அடிச்சிட்ருக்க மாட்டேன். நடக்கிறதே வேறு யாருக்கும். இதை காலேஜ் ஃபுல்லாக சொல்லிவிடுவேன். சொல்லிக்கோ, ஐ டசன்ட் கேர். ஏண்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், ஏன் சங்குக் சாருக்கு தெரியும், ஹோபி சாருக்கு தெரியும், அது சொட்டத்தில் எனக்கு கூட தெரியும். போ, அதை முடிஞ்சதை பிடிங்கோ அப்படிங்கிறீங்க. அப்படியே அந்த பக்கம் ஆஷிகா அப்படியே அழுதுட்டு போயிடுறா. அந்த பக்கம் தேங்க அப்படியே உங்களை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே காம் டவுன் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே சீக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். சரிடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் அப்படியே வந்து காம் டவுன் ஆகுறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் சங்குக்கும் லியாக்கும் அப்பப்போ கன்சல்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ இப்படியே வந்து உங்களோட டேஸஸ்லாம் அப்படியே வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதே நீங்கள் வந்து உங்களோட காலேஜுமே வந்து என் பண்ணிடுறீங்க. ஸோ காலேஜ் என் பண்ணிவிட்டு ஸோ 1 இயர் வந்து ஜாப்மே வந்து போகிறீங்க. ஸோ ஆஃப்டர் 1 இயர் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஸோ உங்களுக்கு தேயாங்குமே வந்து நல்லபடியாக கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. சரி, இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ சங்குக்கு லியாவும் சேர்ந்து தான் உங்களோட ரூமெல்லாம் வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே இங்கே சங்குக்கு அப்படியே லியா கைப்பிடிச்சி இழுத்து ஸோ லியாவை அப்படியே ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிட்ட கழுது நிற்க வச்சுக்கிறான். சங்குக்கு என்ன பண்ணுறீங்க? என்னடி? சரி, தேங்கவும் வயனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். சங்குக் எனக்கும் டைம் இருக்குது. என்னடி டைம் இருக்குது? எனக்கு தெரியாது, நான் வந்து வீட்டில் பேச தான் போகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல தான் போகிறேன். என்னாலாம் இவ்வளோ நாள் நான் டாலரேட் பண்ணிகிட்டு இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்னால் டாலரேட்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அடுத்த மாதம் நம்ம இது பெட்டில் கொண்டாடுறோம்டி அப்படிங்கிறான். இல்லையா? அப்படி சங்கால ட்ரெஸ்லாம் அடிச்சிட்டு இருக்காளா, பின்னாடிலேருந்து தேங்க பார்த்துட்டு எங்கே ஃபஸ்ட் நைட் அது அப்படிங்கிறான். சங்கு திரும்பி பார்த்துட்டு வந்துட்டானா, வா நம்ம போய் மாடியில் கண்டினியூ பண்ணுவோன்ட்டு லியா கைப்பிடிச்சி சங்கு அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் அப்படியே தேங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் வந்து அப்படியே உட்காந்துருக்கான் பெட்டில். ஸோ தென் நீங்களுமே வந்து வரீங்க. சொம்பில் அப்படியே தேங்க பார்த்துட்டு அப்படியே டாப் டு பாட்டம் லுக் ஓடுறான் அவங்கள. என்னடா பார்க்குற? வாட்டிய சண்டைக்காரி அப்படின்னு பிடிச்சி அப்படி ஹிப்பு பிடிச்சி அப்படி உங்களை அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். என்ன சும்மா சண்டைக்காரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க? என்ன மாமா? ஆமாம் மாமா தானே, இப்போ புருஷன்டி நான். எனக்கு எப்படி இருந்தாலும் நீ மாமா தான். ஆஹா.
சரிங்க பொண்டாட்டி. தேன் சொல், ஏன் நீ சண்டைக்காரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? ஆமா, சும்மா இருக்கியா? ஏதாவது வம்பு பிடிச்சி இழுக்கிற, இல்லை என்கிட்டே வம்பு பண்ணுற. அப்புறம் எப்போ நாட்டே சண்டைக்காரின்னு சொல்லாமல் பின்ன என்ன சொல்கிறது நான்? என் சண்டைக்காரிடி நீ. எனக்கு தெரியுமா, அது ஒரு பாட்டு வரும்ல, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பாடுறான். சண்டைக்காரி வாடி வாடி உன்னை அடக்கி ஆளுற, குட்டி போட்ட பூனை போல கொஞ்சம் ராவிக்கங்குற அப்படின்ட்டு பேசுவாங்களே. அப்படியே தேங்க பெட்டில் போட்டு. ஸோ தென் உங்களுக்கு தேங்க என்னெல்லாம் நடக்கணுமோ சண்டைக்குள்ள ஃபர்ஸ்ட் டே சுமூகமாக வந்து முடிஞ்சிருக்கோம். ஸோ தென் நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. ஸோ அப்படி தேங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். லைக் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வெக்கப்புமே ஆகியிருப்பீங்க. அப்போ தேங்க உங்களை பார்க்குறான். என்னடி பொண்டாட்டி அப்படின்னு தேங்க லிப்ஸ்டிக்ஸ் பண்ணுறீங்க. அது சரி, சண்டைக்காரிக்கு மூட்டெலாம் வருமா? தேங்க அமைதியாக ஆகுமாம்மா. சும்மா சும்மா சண்டைக்காரிங்க, அது எனக்கு வெக்கமாக இருக்கு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தென் அப்படியே கீழே வந்து போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு தென் கீழே இறங்கி வந்திருப்பீங்க. ஸோ அப்படி டேஸஸ்லாம் வந்து பாஸ் ஆகுது. தென் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்மே வந்து ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்கிறா. இட்ஸ் அப்படி உரிச்சு வச்ச மாதிரி தேயாங்கோட ஐடென்டிட்டி. ஸோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் தேயா உங்களுக்கு அழகான குழந்தை. ஸோ ஹாப்பி என்டிங் கிட்டேன். ஸோ ஹோப் ஸோ இந்த ஒன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அன்யா வாய்ஸ் ஆராங்க கிட்டேன். ஹோப் யூ லைக் இட். பாய், லவ் யூ ஆல்.